இது மிகப்பெரிய பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த புறம் பேசுவது, அவதூறு பேசுவது, மற்றவர்களுடைய குறையை சுருவி ஆராய்வது, இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறை திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ் எதை உதாரணமாக கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஜ்தனிபூ கஸீரம் மினல், நீங்கள் சந்தேகமான பல எண்ணங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பஅதன், நிச்சயமாக சில சந்தேகமான எண்ணங்கள் இஸ்முன், அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மற்றவர்களை பார்த்து சந்தேகமாக நாம் அடிக்கடி நினைக்கின்றோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மற்றவர்களை பார்த்து சந்தேகமான ஒரு கெட்ட எண்ணத்தில் பார்ப்பது இஸ்முன், அது பாவமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மீண்டும் அல்லாஹ் கூறுகிறான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் மற்றவர்களுடைய குறையை சுருவி நீங்கள் ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலரை புறம் பேச வேண்டாம். அல்லாஹ் இதையெல்லாம் கூறிவிட்டு எதை உதாரணமாக கொண்டு வருகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீ, அல்லாஹ் கேட்கின்றான், உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு உங்களில் ஒருவர் இஷ்டப்படுவாரா, ஆசை கொள்வாரா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் எச்சரிக்கையாக அல்லாஹ் கேட்கிறான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயக்குல லஹ்ம அஹீஹி மைதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், உம்முடைய மரணித்த சகோதரன், மரணமடைந்த சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது உங்களில் ஒருவர் ஆசைப்படுவாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். மீண்டும் அதே அல்லாஹ் கூறுகிறான், ஃபகரிஹ்துமூ, இல்லை, நீங்கள் அதை வெறுப்பீர்கள் என்பதாக அல்லாஹுவே கூறுகிறான். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள்.